ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். நெக்காக 2 இன்ச், நெக் லென்த் எக்ஸாக்டாக ஒரு 9 இன்ச் வச்சுக்கலாம். நெக்காகலாம் கீழே 2 இன்ச். இது வந்து ஒரு பொதுவான ஒரு மெஷர்மெண்ட் தான். இது நம்ம கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட். ஆனால் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன், எந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு யூ நெக் வரைஞ்சிக்கிறோம். கீழே மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அகலமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பைப்பிங் 4 பைப்பிங் வைக்க போகிறோம். டோட்டலாக 4 பைப்பிங் வைக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்க போகிறோம். சேம் கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேட்சுக்கு பைப்பிங் கலர் மட்டும் வேறு, அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக, ஒரு சில பேர் சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக 4 பேட்சுக்குமே, அந்த 3 பேட்சுக்குமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறோம், எந்த அளவில் கட் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ நம்ம அழகாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு நம்ம அந்த இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ராயிங்கில் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் நம்ம விட்டுறோம். ஒவ்வொரு பேட்சும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச், கரெக்டாக 1/2 இன்ச் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற ஷேப் மட்டும் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எக்ஸாக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு இந்த நான் வந்து பின் பண்ணாமே கட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது அது ஷேக் ஆகாது. இல்லைனா நீங்கள் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த ஒவ்வொரு அரேஞ்சுக்கும் ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. இது ஒன்று தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணதில்லை. சரி, எனக்கு தோணுச்சு இன்றைக்கி, சார் ஓகே ஒரு 4 பைப்பிங் வச்சா ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு நான் இதை பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி பைப்பிங் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு 4 பைப்பிங் வச்சு அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு பார்க்குறதுக்கு நம்ம வேலையும் சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் நம்ம நல்லா ஒரு ப்ராட் நெக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அதாவது கீழே மட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே 2 இன்ச் கீழே 2 இன்ச் வைக்கிறோம். அப்படி இல்லாமல் கீழே கொஞ்சம் அகலமாக வெட்டி இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நம்ம 3மே நம்ம வந்து அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையுமே நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அழகாக அவுட்லேயும் உள்ளேயும் தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். சேம் டைம் நம்ம வந்து பேட்ச் வைக்கும்போது இந்த தையல் யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து நம்ம லைனிங் லைன் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த தையல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2மே யூஸ் பண்ணிக்கிறோம். பைப்பிங் வந்து இதில் நான் பைப்பிங் எப்படி நான் வந்து கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதில் நான் சொல்லலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அப்படி உங்களுக்கு புரியலாம், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லிஸ்ட்டில் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 3மே ரெடி பண்ணிக்கங்க பக்காவாக. இந்த பேட்ச் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த பேட்ச் மாதிரி எல்லா பேட்சையும் நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறோம். பைப்பிங் வைக்கிறதுக்கு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணும்போது நமக்கு பைப்பிங் வந்து ஒரு குவாலிட்டி வரும். லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நான் வந்து லேஸ் அடிக்கும்போது கொஞ்சம் நகர்ந்து வருது, அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நீங்கள் லேஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது எக்ஸாக்டாக நல்லா நீட்டாக வராது. நீங்கள் டபுள் ப்ரெஷ் நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சிங்கிள் ப்ரெஷ் ஃபுட்டை அந்த டபுள் சைடு ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சிங்கிள் ப்ரெஷ் ஃபுட்டை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீட்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு சில ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டோன் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னுக்காக கரெக்டாக நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக நம்ம வந்து சிங்கிள் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் லேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக வராது, கண்டிப்பாக வராது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. நம்ம அவுட்டரில் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு திருப்பி தையல் போட்டுறோம். அதே மாதிரி உள்ளே அதேமாதிரி இன்னொரு பைப்பிங் வைக்க போகிறோம். இதுக்கு மட்டும்தான், இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும்தான் நம்ம 2 பக்கம் பைப்பிங் வைக்க போகிறோம். மற்ற 2 பேட்சுக்கும் அவுட்டரில் மட்டும்தான் பைப்பிங் வைக்க போகிறோம். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி பைப்பிங், அதாவது வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டு, பைப்பிங் கிளாத் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பைப்பிங் சம்மந்தமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தது எனக்கு வீடியோ போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டிங் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. கட்டிங் வீடியோ கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது, அதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் டிசைன் சம்மந்தமாக எது கேட்டாலும் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைப்பிங் நீங்கள் வச்சுட்டு இந்த அடுத்த 2 பேட்ச், அதாவது 2வது பேட்ச் 3வது பேட்ச், இந்த 2 பேட்சையும் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுக்கும்போது கிளாத் அதிகமாக விட்டு கட் பண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் அந்தளவுக்கு இருந்தால் போதும். இல்லைனா ஒரு பாயிண்ட் அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறதுனால 1/4 இன்ச் மட்டும் கிளாத் வெட்டிங்கன்னா போதும். இந்த ஃபஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா லைனிங் உள் பக்கம் இருந்து வெளி பக்கம் நம்ம அழகாக அடித்து திருப்பிக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு அந்த பைப்பிங்காக தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதிலே கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் தையல் போடணும். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனலில் எவ்ரிடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நம்ம அடுவாக பண்ணிட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு ஒரு 1 வீக் தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் எனக்கே மைண்ட் செட் ஆயிரும். அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்படி பல்ல கடிச்சிட்டு நான் வந்து டெய்லி ஒரு 6 மணிக்கு போட்டுறேன். ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு 4 நாள் 5 நாள் போடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேப் விட்டுருவேன். 1 மாதம் கூட நான் வீடியோ போடாமல் விட்டுருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த டைம் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸோடு தான் இருக்கேன். அதனால் டெய்லி ஒரு 6 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த பேட்ச் நம்ம அப்படியே 1 பை 1 இன்சர்ட் பண்ணுறதா வேலை. ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. சென்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா சென்டர் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக சென்டர் பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் 2 பக்கம் 2 சைடுமே குருவி கூடு கட்டியிருக்குங்க. இங்கே பெட்ரூமில் ஒரு இடத்துல, முன்னாடி ஹால் முன்னாடி ஒன்று. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கேட்குதா? இதே மாதிரி நீங்கள் 1 பை 1 அழகாக நீங்கள் பேட்ச் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன். ஆனால் வந்து நம்ம பார்க்கறதுனால செம்ம லுக் கொடுக்கும், பக்காவாக இருக்கும். இந்த பேட்ச் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஷேப், அதாவது ஒரு பக்கம் அகலம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நானே ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணேன் அந்த டிசைன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியலாம். பட் நான் ரொம்ப பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது சும்மா ரொம்ப ஆத்திரப்பட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கிளாத்தை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில டைமில் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் பண்ணணும். கொஞ்சம் அவசரப்பட்டால் கூட ஃப்ளாப் ஆயிரும். இப்போ டோட்டலாக நம்ம டைம் வேஸ்ட், ஃபேப்ரிக் வேஸ்ட், எல்லாமே டோட்டல் காலி. அடுத்து 3வது பேட்ச். இதே நீங்கள் அப்படியே சென்டர் பண்ணிட்டு நான் இப்போ இப்படி ஸ்டிச் பண்ண இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக. இதுக்கு வந்து நீங்கள் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் நாட் அந்த கையில் பின்னாடி கட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கலர் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்லித்தர தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுறது. நான் கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஒரு 1/4 இன்ச் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். இதையும் அதே போல் சென்டர் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் வேலை முடிஞ்சது. வெரி சிம்பிள் டிசைன் இது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டுருக்கிறீங்க அவங்க கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 100K 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் நிச்சயமாக. ஏது யார் அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப கிராண்டாக இருக்குது. பட் வேலை ரொம்ப சிம்பிள், பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நிச்சயமாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.